சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்றைய நன்னாளில் கார்த்திகை மாதம் 2025 ஐந்தாவது சோமவார திங்கட்கிழமை. இன்றைய நன்னாளில் அடியார்கள் சூழ அற்புதமான ஒரு திருத்தலம் நோக்கி வந்துள்ளோம். மிகவும் தொன்மையான பழமையான இந்த ஆலயத்தை விரைவில் திருப்பணி நடந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டி இந்த நிகழ்வில் அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் எங்கே இருக்கிறது அப்படி சிந்தித்தோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல்லிருந்து தேவகோட்டை செல்லும் சாலையில் கண்ணங்குடி கரூர் அருகே அமையப்பட்டுள்ள சிறப்பான ஒரு ஊர் நின்னியூர். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா, காசியிலிருந்து ஒரு கணவன் மனைவி, அதாவது இந்த கோயிலோட மூதாதையர்கள், அவங்க அந்த ஆலயத்திலேருந்து காசியிலேருந்து ஒரு திருமேனியை, சிவலிங்க திருமேனியை தலையிலே சுமந்து கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் வச்சுட்டு அப்படி இறந்துட்டாங்க. அதன் பிறகு இந்த ஆலயம் அப்படியே சிதறடைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் அடியார்கள் அழைப்பின் பேரில் இங்கே வந்து அதை உருவாக்கி ஒவ்வொரு நிகழ்வுப்பும் அடிக்கடி வந்து இன்றைக்கி திருப்பணி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காகவே இந்த பிரார்த்தனை பண்ணுறோம். விரைவில் அது முழுமை பெறும் என்று நம்புகிறோம். அடியார்கள் துணை உண்டு இந்த நிகழ்வு நடக்கவிருக்கிறது. சற்று நேரத்தில் இந்த ஆலயம் சற்று நேரத்தில் குடமுழுக்கு கும்பாபிஷேகத்துக்காக பிரார்த்தனையோடு அது 108 சங்காபிஷேகமும் 108 மூலிகை அபிஷேகமும் நடக்கவிருக்கிறது. எவ்வளோ பெரிய தெப்பகுளம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஆலயத்தை அடியார்கள் நீங்கள் புதிய ஆலயங்கள் கட்டுவதை கட்டும் இந்த மாதிரி ஆலயத்துக்கு உதவி செய்ய பாருங்கள். நேரில் இந்த ஆலயத்தை பார்த்து இந்த ஆலயத்தில் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா கூட போதும். இந்த மரத்தையே பார்த்துங்க. இந்த கல்லை வச்சு செங்கலை வச்சு இந்த மரம் நிற்கிதா அல்லது மரத்தை வச்சு செங்கல் நிற்கிதான்னு தெரியாத அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அவ்வளோ வலுவாக இருந்திருக்காங்க. நல்லா காமிச்சிங்கன்னா அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் அவ்வளவு சக்தி பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆளுமே வீட்டுக்கு ஒருவர் கிடையாது, வீடே அப்படி தான் இருந்திருக்காங்க இந்த கிராமமே. அதனால செங்கல் பாருங்கள், செங்கலை வச்சு இந்த மரம் நிற்கிதா அல்லது மரத்தை வச்சு செங்கல் நிற்கிதான்னு தெரியாது. ஒன்று காற்றுல அவ்வளோ பெரிய காற்று, கச்சா புயல், அஞ்சா புயல், இந்த புயலாம் வந்துச்சு, இடிஞ்சு விழுந்துருக்கணும்ல, இடியில் பாருங்கள். அப்போ இந்த மண், இந்த காற்று, இந்த ஊரோட நீர் எவ்வளோ வலுவாக இருக்குன்னு அர்த்தம். ஆகவே விரைவில் திருப்பணி நடந்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடப்பதற்காக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக வந்திருக்கோம். அடியார்கள், இதை காணும் அடியார்கள் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், பொருளாக கொண்டு இந்த ஆலயத்தில் பங்கு கொள்ளுங்க. அனைவரும் இம்மாதிரியான ஆலயங்களை நம்ம காலத்துக்கு கிடைக்காது, விட்டுட்டோம்னா இந்த ஆலயம் தரையோடு தரையாயிரும். அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. நம்ம முன்னோர்கள் பார்த்து இந்த மாதிரி ஆலயத்தில் கட்டியிருக்காங்க. மூங்கில், அதாவது ஒவ்வொரு காடு இருக்கும். இந்த ஆலயத்தை பொறுத்தளவு அந்த வில்வ மர காடு, பல வில்வ மரங்கள் இருக்குது. இந்த இடம்தே அந்த அவர் ஜீவசமாதி உருவான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடம்தே. இறைவா போற்றி போற்றி, ஜெய் விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அந்த தலைமுறையில் இதுதே இப்போது வாரிசு, இந்த பிள்ளைதே வாரிசு. அந்த கொண்டு வந்தாங்கல்ல, நிமித்தி விடுங்களேன், இவர்தே அந்த பிள்ளைதான் வாரிசு. அந்த திருமேனியை கொண்டு வந்தவர்களுடைய வாரிசுதான் இந்த பிள்ளை. சிவாய நமக்கு. நவக்கிரகங்களை கும்பிடாதவர்கள் இந்த குருநாதரை கும்பிட்டால் அந்த நவக்கிரகத்தை கும்பிட்ட பலன் கிருத்தனை உண்டு. ஆகையால் எல்லோரும் இந்த பூஜையை கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் காசி விஸ்வநாதருடைய அருளையும் காசி விசாலாட்சியின் அருளையும்
கிராமத்துக்காரங்களுக்கே உடம்பு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு என்று நோய் இருந்தா உடம்பு அடிச்சுக்கும். பிரார்த்தனை அப்புறம் என்ன பண்றது? சீக்கிரம் ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த பூஜையை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். ஒன்று ஓம் ரைட், அப்படி முடிச்சுங்க.